நான் மெண்டலே இன்னும் சூடா கொடுக்குற சூடாக இருக்கு. ம் சூடா லைட்டா சரி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா வந்து என்னென்னலாம் நடந்தது, நான் போய் ரிப்போர்ட் காட்டினேன் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணவே கிடையாது. மைக் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஆனில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி வந்து சுற்றிருக்கான்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருப்பேன், புலம்பியிருப்பேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தொப்புள் கொடி வந்து சுத்த கிடையாது, மேலே கிடக்குது, சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் சைடே படுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு 2 வீக்ஸாக வந்து லெஃப்ட் சைடே தான் படுத்துட்ருக்கேன். செம்ம பெயின், ஒரு சைடு ஒர்க்கே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி உட்காந்து தூங்குறேன், இல்லைன்னா சோஃபாவில் வந்து ஒன் சைடாக உட்காந்து படுத்திருக்கேன். அந்த மாதிரிலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். தூக்கமும் இல்லை சரியா. தென் ஹாஸ்பிட்டல் போனோம்ல, அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேபிக்கு என்ன சொன்னாங்க, ஹார்ட் ரேட் பார்த்துட்டு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஒரு குட்டி கிளிப் எடுத்திருப்பேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நான் புல்லெல்லாம் தைக்கல, புல்லை தைக்கிறதுக்கு வந்து செக்கப்புக்கு வந்திருக்கேன். செக்கப். இப்போ நம்ம வந்து லேபர் ரூமில் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, எதுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பேபி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, பேபியோட ஹார்ட் ரேட் எவ்வளோ அப்படின்லாம் சொல்லி போய் செக்கப் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நர்ஸு வந்து கீழே இருக்காங்க. நம்ம முன்னாடியே வந்துட்டு இந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து வழக்கம் போல் என்னை கல்வி ஊற்றிட்டு இருக்குது. மாத்திரை சாப்பிட்லன்னு சொல்லி திட்டுறாங்க. மாத்திரை சாப்பிடாம நான் ரொம்ப சத்தாயிட்டேன் பாருங்க. அதனால மாத்திரை சாப்பிடாம நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா கோஆப்ரேட் பண்ண சொன்னாங்க. நான் அதான் சொன்னேன், நான் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேபியோட ஹார்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் இடம் இருக்கா நார்மல் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்ப்பாங்களாமா. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பேபி இன்னும் டைம் தான் வர மாட்டேங்குது. பார்க்கலாம் எப்போ வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா இன்னும் கரெக்டாக 1 வீக் தான் இருக்குது. 1 வீக். ஆமாம், நான் 1 வீக்குன்னு சொல்கிறேன். டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வந்து கொடுத்துருக்க டேட் வந்து 21, அந்த டேட்டு தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ அது வரைக்கும் வலி வந்ததுன்னா அப்படின்னா 13 தான் லாஸ்ட்டு டேட்டு, அதனால் 13ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, வலி வந்தாலும் வரலைனாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு இருந்த மூஞ்சியும் இப்போ இருக்கிற மூஞ்சியும் ஒத்தாசோடாக இருக்குது. சரி பரவாயில்ல, பேபி வந்ததுக்கப்புறமா கம்மி பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு பேசினது, அம்மாவும் நானும் தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். 13ஆம் தேதி வந்து பெயின் வந்தாலும் வரலைனாலும் வந்து அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பெயின் வர்றதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மாவும் என் கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருக்காங்க. நான் வந்து அதை பற்றி திங்க் பண்ணவே இல்லை. ஏன்னா பேபி எப்போ வரணுன்னு இருக்கோ அப்போ தான் வருவாங்க. நம்ம சொல்கிற நேரம், டாக்டர் சொல்கிற நேரம் அவங்க கையிலலாம் எதுவுமே கிடையாது. பட் அம்மா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. பெயின் எப்போ வந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். மேபி பெயின் வந்தால் தான் தெரியும். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பெயினும் வராதனால இதுதான் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்து நான் பயப்படாமல் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்கலாம், இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. அந்த 2 நாளில்
என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பெருசாக எதுவுமே எனக்கு தோணலை. இந்த லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸசைஸ் செய்கிறதா இருக்கட்டும், நடக்கிறது வாக்கிங்லாம் வந்து பயங்கரமாக போகிறேன். அம்மாவை கூட்டிகிட்டு தான் போகிறேன். ஒரு 4-5 கிலோமீட்டர்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து டக் வாக் பண்ணுறது, பட்டர்ஃப்ளை கிக்கு எல்லாமே பண்ணிட்டேன். வீடு துடைக்க ட்ரை பண்ணேன், துணி துவைக்க ட்ரை பண்ணேன். எந்த வேலை செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா வேலையும் செஞ்சு பார்த்துட்டு பெயின் வரல. சாப்பிட்ற ஐட்டம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷாயம் வந்து ஜீரக கஷாயம், சோம்பு கஷாயம், அப்புறம் இன்னும் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் குடிச்சு, எள்ளு மிட்டாய் சாப்பிட்டு, ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி, பைனாப்பிள், பலாப்பழம் இது எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லை. ட்ரை பண்ணேன், பட் முடிஞ்ச அளவுக்கு எதையும் மிஸ் பண்ணாமல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருமிளகு விளக்கெண்ணெய் வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க, அதை ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கஞ்சி வடித்த தண்ணியில் வந்து விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் நைட் ஆனால் வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சி சுடுதண்ணி இடுப்புக்கு ஊற்றுறது எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. வேறு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணிடலாம். நார்மல் டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டாங்க, பட் பெயின் வரணும்ல. பெயின் இன்ஜெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வேண்டாம்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுறேன். நான் ரெடி ஆகிட்டேன். தாலியெல்லாம் கயிறில் கோர்த்துட்டேன். தாலி மட்டும் தானே போடணும், செயின் எல்லாம் கழட்டிட்டேன், கோல்டு எல்லாமே கழட்டிட்டேன். இதை மட்டும் மறந்துட்டேன், இதையும் இப்போ கழட்டிடுவேன். எல்லாமே ரெடியாக இருக்கேன். இந்த கம்மலில் சும்மா இப்போது வீடியோக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் இருக்கும்போது முழுக்குன்னு தான் இருப்பேன். சரி, எப்போ வேணாலும் பெயின் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது வரல. பார்க்கலாம், எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அப்டேட்டும் என்னால் பண்ண முடியல, ஏன்னா வீடியோ எடுக்கிற மைண்டே வரமாட்டேது. நீங்கள் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, டெலிவரி ஆகிடுச்சா அதான் வீடியோ போட மாட்டேறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. டெலிவரி ஆனால் யார்கிட்ட சொல்கிறனோ இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். அப்டேட் பண்ணாமலாம் இருக்கவே மாட்டேன். பட் இன்னும் ஆகாதனால தான் நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறனால வீடியோஸும் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக இனி வர விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.